அவர் அந்த தரிசனத்தை பெற்ற பின்பு அந்த டைமில் அங்கே வந்து சர்ச் இல்லை, அதனால் உடனே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன பண்ணார், ஆற்றங்கு அருகே 13வது வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம் அது பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் இல்லை, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, நல்லா கவனிங்க, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைப்பிரதி கொடுக்கறது தான் நம்ம வேலை. கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் அதை படிக்கும்படி அவர்களுடைய இருதயத்தை திறந்தருளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நிச்சயம் அதை செய்வார். கொடுப்பது தான் நம்முடைய வேலை, எடுத்து செல்வது தான் நம்முடைய வேலை, விநியோகிப்பது தான் நம்முடைய வேலை, விதைப்பது தான் நம்முடைய வேலை, விளைச்சல் அவருடைய கையில். ஆகையால் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுவது, அந்த லீதியாள் கூட பவுல் மூலமாக அல்ல, நீ சொல்வதை கேட்க, நீ அறிவிப்பதை கேட்க, உன் சாட்சியை கேட்க, உன் உபதேசத்தை கேட்க, உன் நற்செய்தியை கேட்க கர்த்தர் இருதயத்தை திறந்தருள வேண்டும். அதை நிச்சயம் செய்வார். அப்போ கடவுளும் உன்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் உன்னோடு இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன என்றால், தரிசனத்தை அலட்சியப்படுத்தாது, புறப்பட்டு போக நிச்சயித்துக்கொள். இது இரண்டையும் செய்கிறாய், ஆனால் முடிவு என்பது மரணம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முடிவு என்பது மரணம். டெய்லி தூங்குறீங்களா? அது என்னது? உறக்கம் என்பது சிறிய மரணம், மரணம் என்பது பெரிய உறக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உறக்கம் என்பது சிறிய மரணம். ரிஹர்சல், அது டெய்லி உங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்துட்டே இருக்கார். காலையில் எழுந்துச்சுட்டு வந்து சந்தோஷமாக இருக்காதீங்க. இது வந்து ரிஹர்சல், ஷூட்டிங், பெரிய ஷூட்டிங் நடக்கும். அப்போது அங்கே வந்து அது பெரிய ஒரு அல்லேலூயா, பெரிய உறக்கம். உறக்கம் என்பது சிறிய மரணம், மரணம் என்பது மிகப்பெரிய உறக்கம். அதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். அதற்கு ஆயத்தம் படுவதற்குத்தான் நான் செத்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். ஒரு கதிரில் 40 மணிகள் இருக்கும் என்பது சயின்ஸ். கோதுமை மணி ஒன்று போட்டோம்னா அது விளைகிறது. விளைச்சலிலே வரும்போது ஒவ்வொரு கதிரிலும் 40 மணிகள் இருக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு மணி தான் உள்ளே போச்சு, 40 வெளியே வரும். ஒரு டிராக்ஸு 40 வெளியே வரும். அதற்கு நான் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த டிராக்ஸ், அது தரிசனம், அது கர்த்தர் கொடுத்த தரிசனம். புறப்பட்டு போக நிச்சயித்து கொள்ள பிரயத்தனம் பண்ண நீ கிளம்பியே ஆக வேண்டும். ஆற்றங்கரையாக இருந்தாலும் சென்றே ஆக வேண்டும். சிலர் கேட்பாங்க, ஐயா இங்கே நாங்கள் 15 பேர் தான் இருப்போம், வருவீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. பவுல ஆத்தங்கரைக்கே போனாருங்க, நான் வரேங்க. பாருங்கள், இன்றைக்கு நிறைய, ஏன்னா அவ்விதமாக ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லைன்னா அவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் எத்தனை பேர் வருவாங்க உங்கள் சர்ச்சில் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏசி இருக்குதா, இல்லை பெருசாக சீட்லாம் இருக்குதா, கார் பார்க்கிங் இருக்குதா, அப்படி கேட்கிறவர்களாக இருந்திருக்க கூடும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆகையால் நற்செய்தி அறிவிக்க நிச்சயித்து கொள்ள வேண்டும். கடைசி 3, இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். அது இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். இவங்க 2 பேருக்கு இதே வேலை தான்.
டைரெக்டாக போக மாட்டாங்க, இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல பிஆர்ஓ, இவங்க 12 பேரில் பிஆர்ஓ யார்? 2 பேர், பிலிப்பும் ஆண்ட்ரூவும். அவர் பிலிப்பு வருவார், அண்ணே இங்கே ஒரு பையன் 5 மீனும் அப்போ வச்சுருக்கான், வேண்டா கொண்டா கூட்டு வா அப்படின்ட்டு 2 பேர். இதே இன்ட்ரொடக்ஷன்லேயே இருக்கிறது. இங்கேயும் பாருங்கள், 2 பேர் வந்திருக்காங்கன்னு கூட்டிகிட்டு போய் யார்கிட்ட விட்டார்? இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அதுக்கப்புறம் போய் இயேசுவிடம் அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக வந்தார்கள்? படிங்க மறுபடியும். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காண விரும்புகிறவர்கள் இயேசுவிற்கு தேவையில்லை, சொல்ல செல்கிறவர்கள் தான் அவருக்கு தேவை. அவரை காண விரும்புகிறவர்களாக நாம் இருந்தால் இன்றைக்கு நாம் வெறும் பாயை தேய்ச்சிட்டு போகிறோன்னு அர்த்தம். காண விரும்புகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, அவர் சொல்ல செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த காண விரும்புகிறவர்கள் வந்தபோது அவர்களிடம் பேசவில்லை, அழைத்து வந்த சீஷர்களிடம் பேசினார். 2 பேர் வந்து நிற்கிறாங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் என்ன சொல்கிறாரு? செத்து போகாமல் ஒன்றும் நடக்காதுப்பான்னு சொன்னார். கடினமான உபதேசமாய் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னது சத்தியம். அவர் சத்தியத்தை சொல்லுகிறார். என்னை வந்து பார்க்குறீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் நான் இருக்க மாட்டேன், இந்த கோதுமை நிலத்தில் விழப்போகிறது, அதை புரிந்து கொள், அப்பொழுது உனக்கு பலன். காண விரும்புகிறதில் பலன் அல்ல. கிறித்தவராகிய நமக்கு கண்டுகொள்வதில் பலன் இல்லை. இயேசுவை காண விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணும்போது ஃப்ளையிங் குஸ் கொடுத்துட்டு போகிறவங்களாம் பார்க்குறேன். இங்கே சர்ச்சு போல இதுன்ட்டு அப்படி அவர்களெல்லாம் காண விரும்புகிறவர்கள். கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கவில்லை. நீ நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், அதுதான் முக்கியம். மரணம் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. திறந்து வைக்கப்பட்ட கல்லறை இல்லாமல் கிறித்தவம் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. மரணம் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. பாடுகள் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்கிறார், நம்மோடு கூட இருக்கின்ற கர்த்தர். ஆகையால் தான் இந்த இடத்துல காண விரும்பிய கிரேக்கர்கள், இதில் 3 பாயிண்ட்டு. காண விரும்பிய கிரேக்கர்கள், சந்திப்பில் மகிமை இல்லை. ஹல்லேலூயா. 2வது சந்திப்பில் மகிமை இல்லை. 3வது செத்ததேயாகில் மிகுந்த பலன். 32வது வசனம் படிங்க. 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன், அதான் மிகுந்த பலன். ஹல்லேலூயா. விழுந்து செத்தது, அவர் விழுந்து செத்து என்ன பண்ணாரு? எல்லாரையும் இழுத்து கொள்வதற்காகத்தான் அவர் நிலத்தில் விழுந்து செத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் மிகுந்த பலன் கிடையாது. எல்லாரையும் இழுத்து கொள்வது தான் மிகுந்த பலன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் இழுத்து கொள்வது தான் மிகுந்த பலன். எல்லாரையும் இழுக்கணும், எல்லாரையும் இழுக்கணும். அதை எல்லாரையும் இழுப்பது எப்படி என்றால், அதற்குத்தான் நமக்கு கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை என்னும் ஞானம் படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தம்பி எங்கேருந்து எப்படி பார்த்தார், எப்படி பேசினார். நிறைய ஃபோன்ஸ் வர, நிறைய பேர் புதுசாக இருக்கும் என்னுடைய அனுபவங்கள். அதில் ஒரு தம்பி வந்து பேசுகிறார் அன்னைக்கு, ஐயா இந்த செய்திகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொன்னார், எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நானும் என் மனைவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம் அதை கேட்டபோது. அது இப்போ நம்ம போன வாரம் பட்டிமன்றத்தில் பார்த்த மாதிரி விஞ்ஞானம் என்பது தேவை. ஆனால் அந்த விஞ்ஞானம் எதை கொண்டு செல்லுகிறது? பயன்படுத்துகிறவர்களுக்கு அது பயனளிக்கிறது. அவர் சொல்கிறாரு, அது தொட்ட உடனே அது வாய்ஸாக வரும். அந்த மாதிரி ஒரு மொபைல் இருக்குது, அதில் நான் அப்படி தொட்டதும் அது பேசும், அந்த வசனத்தை சொல்லும், உங்கள் செய்தியெல்லாம் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்.
கர்த்தர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். சத்தியம் சென்று சேர வேண்டும் என்பதில் அவர் தெளிவாய் இருக்கிறார். நாம் தெளிவாய் இருக்கிறோமா? நிச்சயித்து கொண்டோமா? உற்று பார்த்தோமா? புறப்பட்டு செல்கிறோமா? இந்த 3 காரியங்கள் இல்லை என்றால் நான் கிறித்தவன் அல்ல. எல்லாருக்கும் போய் சேரணும். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறான். பொங்கலோ பொங்கல் கத்துறதுலையா பொங்குது? கீழே ஏறிகிற கட்டையை உருவிப்பார், நீ எவ்வளோ கத்துனாலும் பொங்காது. நம்முடைய கர்த்தர் நம்மை பொங்க வைக்கிறவராக இருக்கிறவர். அல்ல சொல்லாவே, நம்முடைய கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? அதனால தான் நம்ம சந்தோஷம் பொங்குதேன்னு ஏன் பாட்டு பாடுறோம்? இல்லைன்னா பொங்கலே பொங்குதேன்னு தானே பாடியிருப்போம். பொங்கல் பொங்குதேன்னா பாட்டு பாடுறோம். நமக்கு சந்தோஷம் பொங்குகிறது. பொங்கல் பொங்குவதில் சந்தோஷம் அல்ல, என் இருதயம் பொங்குவதில் சந்தோஷம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா பொங்குவதில் சந்தோஷம். கர்த்தர் நமக்கு பொங்குகிற ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம பாடணும், அதுக்கு தான் நம்ம கத்தணும். அதையும் வேறு இங்கிலீஷில் வேறு சம்மந்தமே இல்லை. இதுக்கு உழவர் திருநாள் அப்படின்றான், தமிழர் திருநாள் அப்படின்றோம். ஆனால் ஹாப்பி பொங்கல் அப்படின்றான். இது என்ன இது ஹாப்பி பொங்கல்? நிறைய நான் கேட்டேன், ஏன்பா வெள்ளைக்காரன் அவனுக்கு புரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, நம்மை வாழ்த்துவதற்கு அவன் ஆங்கிலத்தில் சொன்னான். நீங்கள் 2 பேரும் என்ன வெள்ளைக்காரங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே எதுக்கு அதை ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறீங்க? முதல் 3 அக்கினி அழைப்பை கொடுத்தது, கனவு அனுப்பி வைத்தது, மரணம் மீட்பை விதைத்தது. 2வது 3 அற்புத காட்சியை பார்ப்பேன், கிட்ட வருகிறதை கண்டு கர்த்தர் கூப்பிட்டார், உன்னை அனுப்புவேன் வா என்றார். அதற்கு அடுத்து தூய ஆவியானவர் துணை செய்வார், புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணு, நற்செய்தியை அறிவிக்க நிச்சயித்துக்கொள். அதற்கு கடைசி 3 இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், காண விரும்பிய கிரேக்கர்கள் சந்திப்பில் மகிமை இல்லை, செத்ததே ஆகில் மிகுந்த பலன்.